இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக சாம்பார் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலி நம்ம வந்து பருப்பு பாயில் பண்ணிவிட்டு காய்கறிகள்லாம் வதக்கி ஆட் பண்ணி சாம்பார் செய்வோம். இந்த மெத்தடை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். குக்கரை வச்சுட்டு எண்ணெய், ஜீரகம், சோம்பு, வெந்தயம் பொரிச்சதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வதக்கிக்கோங்க. நான் வந்து புளி தண்ணிக்கு பதிலாக தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாம்பார் வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த காய் சேர்க்க போகிறோம் அந்த காயை சேர்த்துட்டு ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து முருங்கைக்காய் தவிர மற்ற காய்கறிகளை நூக்கல், கேரட், பீன்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த சாம்பார் செய்ய நல்லாயிருக்கும். ஸோ நான் துவரம்பருப்பு கூட 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு ஆட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4 தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான, டேஸ்ட்டான, சீக்கிரமாக செய்யக்கூடிய இட்லி, சாம்பார், ரைஸுக்கு ஆப்டான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.